ஒரு திரைப்படம் எவ்வளவு சிறப்பா நம்ம எடுக்கலாம், சில சமயத்தில் சிறப்பா எடுக்காம இருக்கலாம், சில டைம்ல மொக்க சினிமா ஓடும். என்னுடைய சிங்காரவேலன் பாத்தீங்கன்னா அது மொக்க சினிமா. உண்மையா? ஏன் சிரிக்கிறீங்க? கமல் சாரை வச்சு எடுக்க வேண்டிய படம் அது. எவ்வளவு பெரிய ஜீனியஸ். சரியா கதை கரெக்டா அமையல, சரி கதை இல்லாமயே ஒரு படம் எடுக்கணும்னு ஆரம்பிச்சோம். என்ன லொல்லு இருக்கும் பாருங்க. கதை இல்லாமயே ஒரு படம் என்னடா பண்றது? ஒரு சின்ன அஞ்சு வயசு பொண்ணு ஜட்டி பனியனோட காணாம போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றதுதான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை. இப்படி எல்லாம் எவனாச்சும் கதை பண்ணுவானே, இன்னொரு லொல்லு இருந்தா நாங்க பண்ணிருப்போம். எனக்கு தலையில இடி இறங்கின மாதிரி. இது ஓகேன்ட்டாரு தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி. இதை கொண்டாந்து நீங்க புடு எல்லாம் சாங்கா கொடுத்துறேன்னு இளையராஜா சார் சொல்ல, சாங்க வச்சுட்டு என்னடா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன். சும்மா கார்ல அப்படி போக வேண்டியது, இப்படி வர வேண்டியது, ஆபீஸ்ல போய் உட்கார வேண்டியது, திருப்பி 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது, இப்படியே சுத்திட்டு போற வழியில வர்ற வழியில எழுதுற சீன் தான் அதெல்லாம். அடிச்சது பாருங்க எப்படி எல்லாம். நான் அந்த படத்துக்கு முதல்லயே போட்டேன் ரிலீஸ் அன்னைக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள். ஏன்னா வந்துட்டு இப்படி எல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு அதையும் முதல்லயே போட்டேன். இளையராஜா கூப்பிட்டு கேட்டார், என்னையா இந்த மாதிரி? ஆமா சார், படத்தை இப்பதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டு இருக்குது. இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தான்றது ஏதாச்சும் ஒரு கதையே இல்லாம ஒரு படம் எடுத்துட்டாரு. அப்ப நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சின்சியரா உழைக்கிற ஆள் தான் தம்பி மாதிரி. என்ன பண்ணணும்? சரி, இந்த படம் கதை என்பது ஒரு சின்ன விஷயம். திரைக்கதை பண்ணுவோம், அதை பெஸ்டா பண்ணுவோம். முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு, பொள்ளாச்சின்ற ஊர்ல வெறும் தேங்காய் விளையிற பூமி, வெறும் நெல்லு விளையிற பூமி, அங்கிருந்து கருவாடை மெட்ராஸ்க்கு எவனாச்சு எடுத்துட்டு வருவானா? யோசனை பண்ணுங்க. மெட்ராஸ்ல இல்லாத கருவாடா? ஆனா இன்னைக்கு வரல யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள். மூளையை வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்கன்னா, அந்த காமெடி சீக்வன்ஸ்ல அது போற போக்குல அந்த கருவாடு பொள்ளாச்சியில இருந்து வருதா, இல்ல மெட்ராஸ்ல இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியில இருந்து ஏன் வரணும் அப்படின்னு யாரும் யோசிக்க விடல. அது ஒரு டேலண்ட். புரியுதா? இதுக்கு ஒரு கைத்தட்ட வேண்டாமா? ஆக மொத்தம் நல்ல கதை எடுத்தாதான் ஜெயிக்க முடியுன்றதும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேரம் நல்லா இருக்கணும். கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி, நேரம் சொல்றது இந்த ரிலீஸ் தேதி, ரிலீஸ் டைம்ல என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்ல தியேட்டர்கள் எல்லாம் காலியா இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்றேன். அதை விட இன்னொரு நேரம் இருக்கு, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்கு சினிமாவுக்கு. அதனாலதான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாச்சும் சொல்றாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்றாங்க. ஆனா சினிமாவுக்கு பூஜை அவசியம். அந்த பூஜை நல்ல நேரமா பார்த்து நல்ல ஓரையில போடுறாங்களா இல்லையா, அதெல்லாம் பார்த்து போட்டு பாருங்க. அவரு எந்த கோயிலு படுத்துட்டே இருக்க அம்மன், மாசாணி அம்மன் கோயில்ல பூஜை போட்டுங்க. மாசாணி அம்மன் உங்களை கைவிட மாட்டார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, அடுத்தது எனது அன்பு தம்பி யாருக்கு, என் இயக்குனருக்கு தயாரிப்பாளர். நம்ம அந்த ஆடியோ வெளியிடுறோமா இல்லையா? என்ன ராஜன் போயிட்டாரு, இப்ப நான் போக போறேன். அது ஆடியோ கொடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்து போயிடலாம்.